வீட்ல இருந்து அப்பா அம்மா 2 பேர் போயிருக்காங்க. அண்ட் எங்களோட நெய்பர் வந்து லதா பானுமதி, அருச்செல்வன் அவங்க போயிருக்காங்க. அப்பா பேர் கோபால் சரஸ்வதி. அவங்க வந்து 14th நைட்டு கிளம்பினாங்க. கிளம்பிட்டு டெய்லி நைட்டு எப்போல்லாம் டவர் கிடைக்கிறச்சோ அப்போல்லாம் பேசியிருக்காங்க. லைக் டியூஸ்டே ஈவினிங் கூட எங்ககிட்ட பேசினாங்க. ஒரு 6:30 போல எங்களோட ரிலேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அண்ட் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு காட்மண்டுலேருந்து நாளைக்கு மார்னிங் அவங்க சென்னை ரீச் ஆகணும். பட் வந்து நேற்று மார்னிங்லேருந்து எந்த சிக்னலும் கிடைக்கல. இது வரைக்கும் அவங்களை நாங்கள் ரீச் பண்ண முடியல. நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து சைனா, நேபாள், இந்தியன் எம்பசி எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட கடைசியாக பேசும்போது எங்கே இருந்தாங்க, அவங்க என்ன தகவல் உங்கள்கிட்ட பரிமாறினாங்க? அவங்க கடைசியாக பேசும்போது கெரம் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் காட்மாண்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்ககிட்ட கடைசியாக பேசினது. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஏஜென்சியில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலாக அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல நாங்கள் கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, லைக் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே லைக் ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ என்ன மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது? எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா கூட சரி. உங்க பேர்? பொற்செல்வி கோபால். இப்போ 49 பேர் போயிருக்காங்க. உங்களோட சேர்ந்து போனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா ஆக்சுவலா எவ்ரி டூர் போயிட்டு வரும்போது நாங்க வீட்டுல லைக் காசி போயிட்டு வந்தா ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கைலாயம் போயிட்டு வந்தா என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணணும்லாம் நாங்க எல்லார்கிட்டயும் கேட்டு வச்சிருக்கோம். லைக் அந்த ரிச்சுவல்ஸ்க்குலாம் நாங்க வந்து நாளைக்கு காலையில ரெடியா இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம். பட் வந்து நேத்தில இருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுல இருந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜூன் ஆக்சுவலா கிளம்பணும். ஆனால் ஜூன் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டிபெட்ல ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவங்க ஜூன் போக வேண்டியது ஜூலை டு ஆகஸ்ட் 14 தான் கடைசியாக கிளம்பினாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வரணும். குடும்பத்தார் என்ன எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் யாருக்குமே இன்னும் எதுவுமே சொல்லலை. யார்கிட்ட கேட்டாலும் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்கள் யாருக்குமே சொல்லலை. எங்களோட ஹோப் வந்து லைக் ஹோப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை.